நீங்க உங்களோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ப்ராஃபிட்ட உங்களால காப்பாத்த முடியலையா? கடைசியில உங்க அக்கவுண்ட் மைனஸ்லயோ இல்ல ஜீரோலயோ ஆகுதா? சோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். நம்மளோட ஃபாலோவர் கேட்ட கொஸ்டின். அதாவது ப்ரோ நான் ப்ராஃபிட் பண்றேன். ஆனா என் அக்கவுண்ட் எப்படி புரொடெக்ட் பண்றதுன்னு தெரியல. அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பேஜுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் உங்க ட்ரேடர் தீனா. ப்ராஃபிட் வருது. ஆனா கொஞ்சம் ட்ரேட்ஸ்ல உங்க அக்கவுண்ட் மைனஸ்ல போகுது, இல்ல ஜீரோ ஆகுது, இல்ல உங்களோட ப்ராஃபிட்ஸ் குறையுதா அப்படின்னா உங்க ஸ்ட்ராட்டஜில ப்ராப்ளம் கிடையாது. உங்களோட அக்கவுண்ட் ப்ரொடக்ஷன்ல தான் நீங்க தப்பு பண்றீங்க. அதாவது உங்க அக்கவுண்ட்டை காப்பாத்திக்கிறதுக்கு இப்ப நான் ஒரு 4 ரூல் சொல்றேன். அந்த 4 ரூல்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரூல் நம்பர் 1, மூவ் ஸ்டாப் லாஸ் டு காஸ்ட். அதாவது நீங்க ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் அடைஞ்ச உடனே உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்க காஸ்ட் பிரைஸுக்கு நீங்க மாத்திடணும். அதாவது நீங்க என்ட்ரி எடுத்த பிரைஸுக்கு நீங்க மாத்திடணும். ஒருவேளை அப்படி எடுத்துட்டா மார்க்கெட் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆனா கூட ஜீரோ ப்ராஃபிட்ல, அதாவது உங்களோட என்ட்ரி பிரைஸுக்கே நீங்க எக்ஸிட் அடிச்சிருப்பீங்க. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடா இருக்கும். அதாவது ரூல் நம்பர் 2, பார்ஷியல் ப்ராஃபிட் புக். அதாவது உங்களோட ப்ராஃபிட் ரேஞ்சில் ஒரு ஆஃப் ரேஞ்சுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் உங்களோட பாதி குவான்டிட்டிஸை அந்த பாதி பார்ஷியலான ப்ராஃபிட்ல வித்துட்டீங்க அப்படின்னா மீதி உள்ள பாதி ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் இருக்கிற ஸ்டாக்கை நீங்கள் வச்சு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இல்லை அது எக்ஸிட் ஆனால் கூட நீங்கள் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் மெத்தடில் நீங்கள் பாதியிலேயே வெளியே வந்துடலாம். ரூல் நம்பர் 3, டெய்லி ப்ராஃபிட் லாக். அதாவது ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துட்டீங்க ஒரு ட்ரேடில் அப்படின்னா உடனே அன்னைக்கு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. எடுத்த ப்ராஃபிட்டோட மார்க்கெட் விட்டு வெளியே வந்துடுங்க. திருப்பி பண்ண போய் ஓவர் ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணிடுங்க. ரூல் நம்பர் 4, ஃபிக்ஸட் ரிஸ்க். அதாவது நீங்க ஒரு குறிப்பிட்ட ரிஸ்க்ல லாஸ்ட் ட்ரேட்ல வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே ரிஸ்க்கை கண்டினியூவா மெயின்டைன் பண்ணுங்க. போன ட்ரேட்ல நம்ம வின் பண்ணிட்டோன்றதுக்காக இந்த வாட்டி ரிஸ்கையோ நீங்க ப்ராஃபிட் ரேஞ்சையோ மாத்துனீங்க அப்படின்னா அது உங்களை ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸுக்கு கூட்டிட்டு போயிடும். அதனால நான் பொதுவாக சொல்ற மாதிரி 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ உங்க அக்கௌண்ட்டை கில் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்றது, ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு எடுத்து விடுறது, ஓவர் ட்ரேடிங் பண்றது, அண்ட் ரொம்ப முக்கியம் ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்றது. ஸோ இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரேடர்ஸோட சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ப்ராஃபிட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க பண்ண ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றிக்கணும். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிசிப்ளினில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் உங்கள் ட்ரேடர் தீனா.